வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, பிப்ரவரி 17ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா அமாவாசை பிளஸ் சூரிய கிரகணமானது ஏற்படுகிறது. ஸோ பிப்ரவரி 17ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு விஷயங்களும் நிகழ்வதனால சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் பார்த்தீங்கன்னா இதே நாளில் பார்த்தீங்கன்னா ஏற்படுது. ஸோ அதனால் இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே காணப்படும். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு, இந்த ஒரு கிரக அமைப்பானது பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்துருக்கா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா, இவர்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும், இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தர்ப்பணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பார்த்தீங்கன்னா எப்பொழுது செய்யணும், எந்த நேரத்தில் செய்யக்கூடாது, என்னென்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நாளில் தவிர்க்க வேண்டும், இது போன்ற எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் வருவதனால எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த சூரிய கிரகணத்தும் போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. இந்த சூரிய கிரகணமானது பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்ற ஒரு நிறைய பயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் இந்த சூரிய கிரகணம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய வழிமுறையாக பார்த்தீங்கன்னா சொல்லி வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு விஷயங்கள்லாம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா எப்பொழுது ஆரம்பமாகுது, எப்பொழுது முடிகிறது அப்படிங்கிற வரைக்குமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதன் பின் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களினுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த சூரிய கிரகணம் அன்று வரக்கூடிய இந்த மாசி மாத அமாவாசை எந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அமாவாசை தர்ப்பணத்தை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஒவ்வொரு ஆண்டுமே குறைந்தது ஒரு முறை மற்றும் அதிகபட்சமாக 2 முறை சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணமானது வரும். சூரிய கிரகணம் அமாவாசை என்று தோன்றும். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அன்று மாசி மாத அமாவாசை அன்று சூரிய கிரகணமானது வருகிறது. இந்த சூரிய கிரகணமானது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தெரியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. இந்த சூரிய கிரகணத்தினுடைய நேரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மணியில் இருந்து 6:30 மணி வரை பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணமானது தெரிய வருகிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தெரியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம பார்த்திங்கன்னா தாராளமாக செய்யலாம். இந்த அமாவாசைக்கு பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு வீட்டிலோ அல்லது நீர்நிலைகளோ அல்லது பார்த்திங்கன்னா கோயிலோ அந்த மாதிரிலாம் செய்யக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா 12 மணிக்குள்ளார பார்த்திங்கன்னா முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய திதி தர்ப்பணங்கள்லாம் கொடுத்து முடிச்சுடுங்க. அதாவது சூரிய உதயமாகக்கூடிய நேரம் முதல் சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்துக்குள்ளார பார்த்திங்கன்னா உங்களுடைய தர்ப்பணத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம். இந்த ஒரு சூரிய கிரகணத்தினால பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லை. ஸோ அதனால் தாராளமாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே நம்ம செய்து கொள்ளலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நாளில் கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனுடைய தாக்கங்கள் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அஷ்டமத்தில் சூரியன், ராகு, 2இல் கேது இருப்பதனால தேவையில்லாமல் பார்த்திங்கன்னா உங்களை குறிவைத்து டார்ச்சர் செய்வார்கள். வாகனத்தில் பார்த்திங்கன்னா செல்லக்கூடியவர்கள் வேகத்தை கட்டுப்படுத்தி விதிமுறைகளை கடைபிடிப்பது, வாகனத்தை ஓட்டுவது நன்மையை கொடுக்குங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம் என அனைத்து விஷயங்களிலுமே கவனமாக இருக்க வேண்டும். உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. ஆவேசப்படுவது, கோபப்படுவதை தவிர்ப்பது நல்லது. இல்லையெனில் நல்ல உறவுகள், நண்பர்கள் விட்டு போகக்கூடிய சூழலானது ஏற்படும். கணக்கு வழக்குகள், ஆவணங்களை பார்த்தீங்கன்னா சரியாக வைத்து கொள்ள வேண்டும். இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாமே தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சிறியதாக பார்த்தீங்கன்னா கோபப்படுவது, உணர்ச்சி வசப்படுவது கூட பிரச்சனைகள், பாதிப்பை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பேப்பர் போடுவது, மேலதிகாரிகளை பார்த்தீங்கன்னா பகைத்து கொள்வது போன்றவற்றை செய்யாமல் இருப்பது நன்மையை கொடுக்குங்க. அதேபோல் வாகனத்தில் பார்த்தீங்கன்னா மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மன அழுத்தம், மனக்குழப்பங்களில் இருந்து கொண்டே பார்த்தீங்கன்னா இருக்கும். மன அழுத்தத்திற்கு மருந்துகள் உட்கொண்டு வருபவர்கள் தவறாமல் எடுத்துக்கொள்வது நல்லது. பெண்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவிக்க நேரிடுங்க.
உங்கள் கூட இருப்பவர்களே உங்களை பிரச்சனைகளில் சிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் உள்ளதுனால கவனங்களானது தேவை. கணபதி அனுமான் வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதேபோல் வயிறு தொடர்பான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லா காரியங்களிலுமே உங்களுக்கு தடைகளானது ஏற்படும் என்பதனால் நீங்கள் திட்டமிட்டு பார்த்தீங்கன்னா செயல்படுவது நல்லது. கணபதி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். கோயில்களில் பொங்கல் செய்து ஏழைகளுக்கு தானமாக கொடுப்பது மிக சிறந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்குள் குரு வக்ரமாக சஞ்சரிப்பதனால அலைச்சலும் செலவுகளும் அதிகரிக்கும். வீண் முயற்சிகளை மேற்கொள்ள வைத்து சங்கடத்திற்கு அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமஸ்தானத்தில் தன குடும்பாதிபதி சூரியன், யோகக்காரகன் ராகு மறைவதனால குடும்பத்தில் நெருக்கடியானது உருவாகுங்க. பண விவகாரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளானது பார்த்தீங்கன்னா இழுபறியாக கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகுங்க. வியாபாரத்தில் மறைமுக தொல்லைகளானது அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களும் உங்களை பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளாமல் செயல்படுவார்கள். உடல்நிலையில் சங்கடங்களானது உண்டாகும். வழக்கு விவகாரங்களை இந்த நேரத்தில் தள்ளி போடுவது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால நெருக்கடிகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது. குடும்பத்தினர்களினுடைய ஆலோசனையை ஏற்று செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க. பணியாளர்கள் மேல் அதிகாரியை அனுசரித்து செல்வது அவசியம். வியாபாரிகள் புதிய முதலீடு செய்யும் முன்னதாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நிலவரத்தை அறிந்து செயல்படுங்கள். தம்பதியர் விட்டு கொடுத்து செல்வதனால குடும்பத்தில் நெருக்கடியானது குறையும், நிம்மதியும் இருக்கும். விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா பணியில் கூடுதல் கவனங்களானது தேவை. புதிய இடம், வீடு வாங்குபவர்கள் வில்லங்கம் பார்த்து வாங்குவது அவசியம். மாணவர்களினுடைய படிப்பில் அக்கறை செலுத்துவதுடன் ஆசிரியர்களினுடைய ஆலோசனையை ஏற்பது ரொம்ப நல்லது. அடுத்ததாக கடகராசியில் உள்ள பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டமானது உங்களுக்கு நன்மையான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த காலகட்டத்தின் முதல்ல பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி, பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே விளங்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பணவரவும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. வியாபாரம், தொழில் முன்னேற்றங்களானது ஏற்படும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பானது விலகுங்க. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும். தன்னம்பிக்கையும் தைரியங்களும் அதிகரிக்குங்க. பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வுகளானது கிடைக்கும். பொருளாதார நிலைகளானது பார்த்தீங்கன்னா உயருங்க. உங்களை அலட்சிய செய்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்துடன் பார்த்திடக்கூடிய நிலைகளானது இப்பொழுது உண்டாகும். உறவினர்களினுடைய மத்தியில் செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா உயருங்க. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு, பதவிகளானது கிடைக்கலாம். 2.5 ஆண்டு காலமாக அனுபவித்த நெருக்கடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கிங்க. சிலருக்கு புதிய சொத்தானது சேரும். வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலைகளானது கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள் இணக்கங்களானது உண்டாகும் என்றாலுமே அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், ராகு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாயில் சஞ்சரிப்பதனால சட்டத்திற்கு புறமான வேலைகளால் பார்த்தீங்கன்னா சங்கடத்தை சந்திக்க நேரிடலாம். ஸோ கவனங்கள் தேவை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டமானது உங்களுக்கு முன்னேற்றமானதாக இருக்குங்க. அதேபோல் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 20 வரை அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் பண வரவினை பார்த்தீங்கன்னா அதிகரிப்பார். கிடைக்காது என நினைத்த பணங்களும் உங்களை தேடி வரும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளானது பூர்த்தியாகுங்க. கடன் தொல்லையானது விலகும். நீண்ட நாள் முயற்சியானது வெற்றியாகுங்க. சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கும். கலைஞர்களுக்கு நிம்மதியான ஒரு நிலைகளானது இருக்குங்க. அதேபோல் இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுடைய லாபாதிபதி சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதனால மனதில் தெளிவும் முகத்தில் பொலிவும் இருக்கும். ஆடை, ஆபரணம், வாகனம் சேரும். அதேபோல் வசதி வாய்ப்புகளானது கூடும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலையானது பார்த்தீங்கன்னா சிறப்பாக மாறுங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள், வேலையில் இருந்த பிரச்சனைகள், இருந்த இடம் தெரியாமல் போகலாம். அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. அதனால் சூரியன், ராகுலாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. பிப்ரவரி 21 முதல் செவ்வாய் சஞ்சரிப்பதனால வேகமாக பார்த்தீங்கன்னா செயல்படாமல் விவேகமாக செயல்படுவது நல்லது. வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருப்பது அவசியம். பணியாளர்களினுடைய மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனங்களானது தேவை.
பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அழகரை வழிபட வாழ்வில் வளங்களானது உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை தவறாமல் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்கள் செய்து வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெறலாம் அப்படின்னே தாங்க சொல்லணும். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.